இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதே ஏன் பேசிட்டு இருக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியான்னு. இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு IPS அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவரு அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க எங்க கட்சிக்காரர் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறது தான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினோன்னா நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்களே. இதுவரை 14 அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா? அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல. அது உங்களுக்கு பாதிப்பு வந்தா மட்டும் நீங்க கோவப்படுறீங்க.